நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் 10வது வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 10வது வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது எப்படி, காப்பி பண்றது எப்படி, வித்தவுட் கட் காப்பி பேஸ்ட். அதான் முக்கியமான விஷயம். கட் காப்பி பேஸ்ட் யூஸ் பண்ணாம, வழக்கமா நம்ம எல்லாம் கட் காப்பி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம், காப்பி பேஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். அது பண்ணா என்ன ஆகும், உங்களுடைய கிளிப் போர்ட்ல டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். உங்க சிஸ்டமோட ஃபைல் சைஸ் கம்மியாகிறதுக்கோ ஸ்பீடு கம்மியாகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. ஃபைல் சைஸ் அதிகமாகிறதுக்கோ ஸ்பீடு கம்மியாகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலாக அது இல்லாம எப்படி பண்றது? இப்போ இந்த ஃபைலை எடுத்துப்போம். இந்த ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு காப்பி பண்ணி லிங்க் ஸ்டோர் பண்றேன், நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டேபிள் எடுத்தா ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு போயிடுவோம். இந்த டேபிள்ல ப்ராடக்ட் Q1, Q2, Q3, Q4 இருக்கு. இப்போ இந்த டோட்டல்ன்ற காலம் எடுத்துப்போமே. டோட்டல்ன்ற காலம் என்னது, இந்த 4 குவார்டரையும் சேர்த்து டோட்டல் வருது. இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, B2 to E2. இப்போ இந்த டேபிளை எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, இந்த டோட்டல் எனக்கு Q1க்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலத்தை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். எல்லாருக்கும் தெரியும் எப்படி காலத்தை செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனர், டாப்ல போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனரை போட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பார்டர் ஆஃப் த காலம், இந்த காலத்துடைய பார்டர்ல போயிடும். நீங்க பாருங்க, கர்சரை கொண்டு போய் வச்சா ஒரு பிளஸ் சிம்பிள் வித் ஆரோ மார்க்கோட வருதா. இப்போ உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த காலத்தை மூவ் பண்ணுங்க எங்க வேணுமோ. இங்க பாருங்க ஒரு லைன் மாதிரி வருது. எனக்கு Q1 முன்னாடி வச்சோன்னா ஒரு லைன் மாதிரி வருது, அங்க வச்சிருவோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, இந்த காலம் ஆட்டோமேட்டிக்கா இங்க மூவ் ஆயிடுச்சு. எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? இங்க பாத்துங்க, ஃபார்முலாவும் அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தா அதே ஃபார்முலா மாறிடுச்சு. அங்க B2 to E2 என்னமோ வருது, பாருங்க C2 to F2 ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடுச்சு. சிம்பிள், கரெக்டா? ஸோ கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது போல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஒரு காலத்தை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம், ரொம்ப ஈஸியா மூவ் பண்ணிடும். இது ஒரு மெத்தட். இப்போ இந்த டேபிள் முழுக்கவே நான் மூவ் பண்ணோம்னு வச்சுங்களேன். ஒரு டேபிளை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்றது 2-3 மெத்தட் இருக்கு. நம்ம ஷார்ட்கட் கீ லிஸ்ட்ல அதை பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் A பிரஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8 ஆஸ்டிக்ஸ், இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பண்ணலாம். நான் கண்ட்ரோல் A போட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டது அப்புறம் இந்த டேபிளோட பார்டர்ல போனா அங்க ஒரு பிளஸ் வித் ஆரோ மார்க் மாதிரி வருது பாருங்க. அதை யூஸ் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி எங்க வேணுமோ வச்சுக்கிறேன். டிராக் பண்ணி எங்க வேணுமோ வச்சுக்கிறேன். ஸோ இந்த டேபிளே அப்படியே மூவ் ஆயிடுச்சு பாருங்க. டேபிளே மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனது ஓகே, பட் எனக்கு இது காப்பி எடுக்க முடியுமா? மூவ் பண்றது ஓகே, அப்படியே டிராக் பண்ணிட்டோம். காப்பி எடுக்க முடியுமா? எஸ். அடுத்த ஷீட்டுக்கு போயிடும். இப்போ இந்த டேபிளை அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் A, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆஸ்டிக்ஸ், இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த டேபிளை எனக்கு ஒரு காப்பி எடுக்கணும். மூவ் பண்ணுறது காப்பி எடுக்கணும். ஸோ உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பார்டர் போகணும். போனதுல நம்ம கண்ட்ரோல் கீ ஹோல்டு பண்ணல, வெறும் பார்டர்ல தான் போகணும். இப்போ கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிட்டு அந்த பார்டர்ல போறோம் பாருங்க, ஒரு ஆரோ மார்க் வித் பிளஸ் சிம்பிளோட வருது. அப்படியே நான் டிராக் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த பார்டர் மாதிரி வருது. எங்க வேணுமோ அங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய காப்பி, ஒரு காப்பி வந்துருச்சு நமக்கு. ஸோ அங்கேயே இருக்கு, இங்கே இருக்கு. மூவ் பண்ணல, நம்ம காப்பி எடுத்துட்டோம். இது ஓகே. சேம் ஷீட்ல இதெல்லாம் பண்ணலாம். மூவ் பண்றோம், காப்பி பண்றோம். இது எனக்கு வேற ஒரு ஷீட்லயோ வேற ஒரு ஃபைல்லையோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். இப்போ வேற ஒரு ஷீட்ல நம்ம பார்ப்போம். ஷீட் நம்பர் 3க்கு போயிடுவோம். இப்போ இந்த டேட்டாவை எனக்கு வேற ஒரு ஷீட்ல, இதுல புதுசா ஒரு ஷீட்டே வச்சுப்போமே, புது ஷீட்ல இதோட மூவ் பண்ணியும் கொண்டு வர போறேன், இல்லை காப்பி பண்ணும் பார்ப்போம். ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது பார்க்கலாம். புது ஷீட்டை எப்படி இன்சர்ட் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது, ஷிஃப்ட் F11. ஷிஃப்ட் F11 பிரஸ் பண்ணீங்கன்னா புது ஷீட் இன்சர்ட் ஆயிடும். இப்போ பாருங்க, ஷீட் 7ன்ற ஒரு புது ஷீட் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுல நான் என்ன பண்ண போறேன், இந்த ஷீட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய டேட்டாவை மூவ் பண்ணி கொண்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆல்ட்ன்ற கீயை பிரஸ் பண்றோம். ஆல்ட்ன்ற கீயை பிரஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிட்டே, ஆல்ட்ன்ற கீயை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இப்போ அதோடைய பார்டர்ல போய் அப்படியே நான் டிராக் பண்ணி ஷீட் நம்பர் 7க்கு வரேன். ஷீட் நம்பர் 7 வச்சுட்டு எங்க வேணுமோ அங்க பிளேஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், பெர்ஃபெக்ட். இப்போ ஷீட் நம்பர் 3ல இருக்கக்கூடிய டேபிள் ஷீட் நம்பர் 7ல வந்துச்சு பாருங்க. எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? ஷீட் நம்பர் 3ல போய் பார்க்குறேன் பாருங்க, அந்த டேட்டாவே இல்லை. அப்படின்னு அர்த்தம் மூவ் பண்ணிட்டோம் அர்த்தம். இது ஓகே. இப்போ ஷீட் நம்பர் 4ல ஒரு டேட்டா இருக்கு. இதை நான் மூவ் பண்ண கூடாது, காப்பி எடுக்கணும். இந்த டேட்டாவை காப்பி எடுக்கணும். திரும்பவும் டேபிளை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆல்ட்டையும் பிரஸ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோலையும் பிரஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையுமே பிரஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அதோடைய பார்டர்ல போயிட்டு அப்படியே டிராக் பண்றோம். அதே ஷீட் நம்பர் 7க்கு போயிடும். ஷீட் நம்பர் 7ல வச்சுட்டு எங்க வேணுமோ, அந்த பார்டர் எங்க வேணுமோ அங்க போய் பிளேஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்ன வந்துச்சு பாருங்க, ஒரு காப்பி வந்துருச்சு. அங்கேயும் ஒரு காப்பி, இங்கேயும் ஒரு காப்பி. போய் செக் பண்ணி பார்ப்போமா? ஷீட் நம்பர் 4ல போய் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஷீட் நம்பர் 4லயும் இருக்கு, ஷீட் நம்பர் 7லயும் இருக்கு. ஸோ ஒரே ஷீட்ல காப்பியும் காப்பியும் பண்ணலாம், வேற ஒரு ஷீட்ல காப்பியும் பண்ணலாம். இப்போ வேற ஒரு ஃபைல்ல எப்படி பண்றேன்? ஷீட் நம்பர் 5ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை வேற ஒரு ஃபைல்ல நான் மூவ் பண்ணும். புது ஃபைலையே ஓபன் பண்ணி பண்ணுவோமே.
கண்ட்ரோல் N தான் அதுக்கான ஷார்ட்கட் கீ. இப்போ 2 ஃபைல் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ 2 ஃபைலையும் நான் ஸ்க்ரீன்ல பார்க்கணும். ஒரே ஸ்க்ரீன்ல 2 ஃபைலையும் பார்க்கறதுக்கு வியூன்ற டேபுக்குள்ள போயிடும். வியூ டாப்ல இருக்கு இல்லையா, இந்த வியூன்ற டேப்ல போனா அரேஞ்ச் ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. வியூன்ற டேப்ல போயிட்டு அரேஞ்ச் ஆல் போய் கிளிக் பண்ணுங்க. அரேஞ்ச் ஆல். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். அரேஞ்ச் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்றேன். இதுல டைல்டு ஹரிசான்டல் வெர்டிகல்னு இருக்கு. இப்போ நம்ம வெர்டிகல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். வெர்டிகல் ஏன்னா வெர்டிகலா லெஃப்ட் ரைட்ல 2 ஃபைலும் இருக்கும். வெர்டிகல் ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 ஃபைல் இருக்கு. இப்போ நான் இந்த டேபிள அந்த ஷீட்ல, அதாவது புது ஃபைல் புது ஷீட்ல நான் மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மூவ் பண்ண போறேன். ஸோ வழக்கம் போல அது பார்டர்ல போயிடுங்க. ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த ஃபைலுக்கு மூவ் பண்ண. அப்படியே பாருங்க, டிராக் அண்ட் டிராப் தான் நான் பண்றேன். மூவ் ஆயிடுச்சா? ஸோ அந்த ஷீட்ல இருந்து இந்த ஃபைலுக்கு மூவ் பண்ண, வேற ஒரு ஃபைல். அடுத்த ஷீட்டுக்கு போவோமே. அடுத்த ஷீட்டு போகிறது உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியும் நினைக்கிறேன். பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணா அடுத்த ஷீட். இதோ இந்த ஃபைலில் அடுத்த ஷீட் கண்ட்ரோல் பேஜ் டவுன் போட்டு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை நான் காப்பி பண்ணுறேன். மூவ்ல காப்பி. ஸோ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிப்போம், ஆல்ட் கீயும் ப்ரெஸ் பண்ணிப்போம். இப்போ அதோட பார்டரில் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ காப்பி ஆயிடுச்சு. போன தடவை மூவ் ஆயிடுச்சு, இப்போ காப்பி ஆயிடுச்சு. பாருங்க, இங்கேயும் ஒரு காப்பி இருக்கு, இங்கேயும் ஒரு காப்பி இருக்கு. ஸோ ஒரு டேட்டாவை ஒரே டேபிள்ல மூவ் பண்றதும் பார்த்தோம், ஒரு ஷீட்ல மூவ் பண்றது பார்த்தோம், ஒரு ஃபைலுக்குள்ள மூவ் பண்றது பார்த்தோம். அதே மாதிரி காப்பி எடுக்கிறது பார்த்தோம். ஒரு ஷீட்லயே எப்படி காப்பி எடுக்கலாம், வேற ஒரு ஷீட்ல காப்பி எடுக்கலாம், வேற ஒரு ஃபைல்ல காப்பி எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.